சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹலோ, சொல்லுங்க தமிழ். சார், அஞ்சலி கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது கால் வந்துச்சா சார்? இல்ல தமிழ், நான் தான் அவங்க நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டே தானே இருக்கேன். சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறதால எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. சார், அதெல்லாம் ஒண்ணு நீங்க பயப்படாதீங்க சார். எங்க போய் இருக்க போறா? திரும்ப வந்துருவா சார். இல்ல தமிழ், அவங்க மட்டும் காணும்னா வந்துருவாங்கங்கிற நம்பிக்கையில இருக்கலாம். பட் அவங்க பேகும் காணுங்கிறப்பதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க ஏதாவது கோச்சுக்கிட்டு எங்கேயாவது போயிட்டாங்களா இல்ல வேற ஏதாவது காரணத்துக்காக வீட்டை விட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. சார், நான் வேணா ஒன்று பண்ணட்டுமா சார்? என்ன பண்ண போறீங்க? சார், ஒன்றும் இல்லை சார். என் கூட படித்த ஃப்ரெண்டோட அப்பா சைபர் கிரைமில் தான் சார் ஒர்க் பண்ணுறாரு. நான் வேணும்னா அவனுக்கு கால் பண்ணி அவங்க அப்பா கிட்ட அஞ்சலி நம்பர் கொடுத்து அஞ்சலி இருக்கிற லொக்கேஷனை கண்டுபிடிக்க சொல்லுவோமா சார்? ஆனா அவங்க நம்பர் தான் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கே. இல்லை சார், கடைசியா அஞ்சலி எங்கேருந்து ஃபோன் பண்ணான்னு கிடைச்சாலே போதும் சார். அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார். ஓகே தமிழ், நீங்க உடனே உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசி அஞ்சலி நம்பரை கொடுத்து கொஞ்சம் சீக்கிரமா கேட்க சொல்லுங்களேன். ஓகே சார். இப்போ நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி திரும்ப உங்களுக்கு கூப்பிட்றேன் சார். ஓகே. டேய், என்னடா ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்க? என்ன விஷயம்? இல்லடா, அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுடா. அதானே, ஏதாவது தேவை இருந்தா மட்டும் தானே எனக்கு நீ கால் பண்ணுவ. இல்லனா நான்லாம் உன் கண்ணுக்கே தெரிய மாட்டேன். டேய், அப்பெல்லாம் இல்ல மச்சான். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லனாலும் பரவாயில்ல. உனக்கு இப்ப என்ன பண்ணணும் அதை சொல்லு. டேய், இல்லடா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க காணாம போயிட்டாங்க. இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவங்க ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவங்க நம்பர் நான் இப்போ உனக்கு அனுப்புறேன். அதை நீ உங்க அப்பா கிட்ட கொடுத்து இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லிட்டா. சரி, அவங்க நம்பரை நீ எனக்கு அனுப்பு. நான் ஒரு ½ ஹவர்ல நம்பர் இருக்க லொகேஷனை கேட்டு சொல்லிடுறேன். தேங்க்ஸ் மச்சி. உன் தேங்க்ஸை தூக்கி குப்பையில போடுறா. நாங்களும் ஊருக்குள்ளதான் இருக்கோம், அடிக்கடி ஃபோன் பண்ணி தொலை. சாரிடா மச்சான். மச்சான், இதை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா கேட்டு சொல்லேன். நான் இப்பவே அந்த நம்பர் உனக்கு சென்ட் பண்றேன். அனுப்பு, சொல்றேன். பாய்.